இன்றைக்கி நம்ம யூ ஆர் மை டெஸ்டினி அப்படின்ற கொரியன் டிவி சீரிஸோட ஃபஸ்ட்டு எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எபிசோட் ஃபஸ்ட்டு சீனில் ஒரு லேடி வந்து ஷாம்பு விளம்பரத்தில் நடிக்கிறாங்க. ஸோ அவங்க நடிச்சுட்டு இருக்கும்போதே பாதியிலேயே கட் பண்ணிவிட்டு நான் இந்த விளம்பரத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இந்த மட்டமான ஷாம்புலாம் நான் யூஸ் பண்ணால் என் தலைமுடி என்ன ஆகும் அப்படின்னு காரணம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து சமாதானப்படுத்தின உடனே அவங்களுடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு நான் யூஸ் பண்ணுற ஷாம்பை கொண்டு வா, அதை யூஸ் பண்ணி நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கிடையில் ஒருத்தர் உள்ளே வந்து அந்த ஷாம்புவை யூஸ் பண்ணி நடித்து எப்படி நடிக்கணுன்றதை காட்டி எல்லாருக்கிட்டேயும் கைத்தட்டல் வாங்குறாரு. அவர் யாருன்னு பார்த்தா அந்த ஷாம்பு கம்பெனியோட ஓனராமா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மட்டமான ஷாம்புலலாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஹீரோயினை கூப்பிட்டு நீங்கள் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவர் கிளம்பிடுறாரு. அதே நேரத்தில் இது வந்து ரொம்ப ப்ரிசிஷனான ஷாம்பு, ரொம்ப ஹை குவாலிட்டியான ஷாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அவர் கிளம்பும்போது அவருடைய செக்ரட்டரி வந்து ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது என்னன்னு கேட்குறாரு ஹீரோ. அப்போது ஹீரோவோட பாட்டி வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். அதை பற்றி தான் சொல்கிறாரு. ஸோ அந்த மீட்டிங்கில் பாட்டி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோட பேர் வந்து கன் லீயா. ஸோ கன் லீ வந்து 6 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காராம். அவர் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 1 இயர்க்குள்ளே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட பாட்டி சொல்லி. ஆனால் போர்ட் மெம்பர்ஸ்லாம் இதையே தான் நீங்கள் 3 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஆனால் இன்னும் என்கேஜ்மெண்ட் கூட பண்ணலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே காரசாரமாக ஹீரோவை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ உள்ளே என்ட்ரி ஆகுறாரு. ஸோ உள்ளே வந்த பிறகு நான் தான் லீ ஃபேமிலியோட கன்லி 22வது வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. இந்த அவங்களுடைய கெமிக்கல் ஃபேக்ட்ரி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிறதுக்கு இவர் தான் முக்கிய காரணம். ஸோ இப்போ ஷேர் மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நம்மளுடைய ஷேர்ஸோட வேல்யூ வந்து 5 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்க சொகுசான வாழ்க்கைக்கு முக்கியமான காரணம் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எல்லாரும் அசந்து போயிடுறாங்க. அதே நேரத்தில் ஹீரோ நான் விரும்புகிற பொண்ணு இப்போ கொரியாவில் இல்லை, கொரியாவுக்கு வந்த உடனே நான் உடனே கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய பேச்சையும் வாயடித்து வைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீனில் ஒரு லேடி அவங்களுடைய ஆஃபீஸுக்கு வேகமாக ஓடிட்டுருக்காங்க. கையில் சில பொருட்களோட உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ஏதோ இல்லைங்க, காஃபி போல் காஃபி எடுத்துக்கிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாங்க. லிஃப்ட்டில் ஃபுல் ரஷ்ஷு இருந்தாலும் உள்ளே போயிட்டாங்க. ஸோ அங்கே ஒருத்தர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, காஃபி கையில் வாங்கிக்கிறாங்க. ஸோ 2 பேர் சேர்ந்து வெளியே வராங்க. அதுக்கப்புறம் அந்த காஃபியை வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா அவங்களும் அந்த ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க போல். ஆனால் எல்லாரும் ஹீரோயினை நிறைய வேலை வாங்குறாங்க, நிறைய யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் பேர் மியாங்கா. ஸோ எல்லாரும் மியாங் காஃபி கொண்டு வா, மியாங் இதை கொண்டு வா, என்னுடைய ஃபைலை பார்த்தியா, அதை பார்த்தியா, இதை பார்த்தியான்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்டு பிச்சு எடுக்கிறாங்க. அப்புறம் ஹீரோயினே பேசுகிறாங்க, நான் தான் மியாங் கிங், என் பேர் நார்மலாக இருக்கும் என்னை போலவே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் தேவை, ஆனால் நான் யாருக்கும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த அவங்களுடைய ஷோல்டரில் ஒரு நோட்ஸ் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் போல் எல்லோரும் என்னை தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அட ஆமாங்க, குப்பையெல்லாம் கூட அவங்கக்கிட்ட கொடுத்து குப்பை தொட்டியில் போட சொல்கிறாங்க. அவங்க குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டுறதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப ஹீரோயினை திட்டிகிட்டே இருப்பாங்க. நீ ஒன்றும் குப்பை கிடையாது, எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்றும் குப்பை இல்லை, இந்த குப்பையெல்லாம் என்னால் கொண்டு போய் கொட்ட முடியாது அப்படின்னு சொல்லு அப்படின்றாங்க. ஆனால் ஹீரோயின் அவங்க எங்கிட்ட ஹெல்ப்பு கேட்குறாங்க, நான் நோன்னு சொல்லிட்டா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அதை என்னால் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினோட ஃப்ரெண்டு நீ நோன்னு சொல்லணும், சொல்லி பழகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீன்லேயே ஆஃபீஸோட மேனேஜராக இல்லை எம்டியான்னு தெரியல, அவங்க வந்து ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. பின்னாடி இருந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு நோ சொல்லணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஹீரோயினை கஷ்டப்பட்டு நோன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் 3 செகண்டுக்குள்ளே சரி ஓகே சார் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி வாயை விட்டுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. சரி அது என்ன ஹெல்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய பொண்ணுக்கு ஏதோ வந்து வாங்க வேண்டியது இருக்கான், அதுக்காக இவங்களை ஷாப்பிங்க்கு அனுப்புகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ ஏற்கனவே அந்த மீட்டிங்கில் பேசியிருந்தார்ல, பேசி முடிச்சுட்டு ஹீரோவோட பாட்டி அவருடைய செக்ரட்டரி 3 பேரும் வெளியே வராங்க. ஸோ பாட்டி சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் எப்போது சாரா வராங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹீரோட லவர் பேர் சாரா போல்.
ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இதை முன்னாடியே சொல்லலை அப்படின்னு பாட்டி கேட்க, சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் செக்ரட்டரி கேட்குறாரு, சார் இதெல்லாம் ஓகே, அவங்க உங்களுடைய ப்ரொப்போசலை ஏற்றுக்கலன்னா அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க, பாட்டி வந்து நீ பாசிட்டிவாக பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்காக, சாரி ஹீரோயின் இல்லை, ஹீரோட லவ்வருக்காக கிஃப்ட்டு வாங்க அவர் மட்டும் தனியாக போகிறாராம். செக்ரட்டரி கூட வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹீரோ அந்த ஷாப்பில் இருக்க எல்லா டைமண்ட் ரிங்கையும் பார்த்துட்ருக்காரு. சேல்ஸ் விமனும் எங்ககிட்ட இருக்க எல்லா டைமண்ட் ரிங்கையும் காட்டிட்டோம், உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதே நேரத்தில் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காட்டுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கவிதை கவிதை கவிதைன்னு அவர் என்னென்னவோ சொல்கிறாரு, எனக்கு சொல்ல தெரியல. அவங்க வந்து ஒரு கவிதை, அவங்க தான் எனக்கு எல்லாமே, அவங்கள போல் அழகான ஒருத்தவங்கள நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் வேறு யாரோ ஒரு ட்ராயிங் வரைஞ்சிட்ருக்காரு, ஒரு லேடியோட ட்ராயிங்கு. அதை பார்த்துட்டு ஒரு லேடி, நீங்கள் ரொம்ப அழகாக வரைகிறீங்க, இது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர், இது வந்து என்னுடைய தங்கச்சி, ஆனால் நான் ஒரு வயசாக இருக்கும்போது, நான் 1ஆவது படிக்கும்போதே என்னுடைய தங்கச்சி வந்து தொலைச்சிட்டேன், இப்போ அவங்க முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, இது வந்து என்னுடைய கற்பனையில் நான் வரைஞ்சிருக்க முகம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அடுத்த சீனில் மறுபடியும் ஹீரோ போன அதே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு போகிறாங்க. அந்த மேனேஜருக்கு கொடுத்தார்ல ஒரு லிஸ்ட்டு, அதெல்லாம் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயின் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு சின்ன பையன் எஸ்கலேட்டில் நடந்து தனியாக போயிட்டுருப்பான், கீழே விழுந்துட்டுருப்பான். அவனை காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஹீரோயின் வேகமாக போவாங்க. அதே நேரத்தில் ஹீரோ வெளியே நின்று அவர் வாங்கின மோதிரத்தை பார்த்துட்ருப்பாரு. அப்போ ஹீரோயின் ஓடி வரும்போது 2 பசங்க கூடையில் பால்ஸை வச்சுக்கிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஹீரோயினும் அந்த சின்ன பசங்களும் மோதி கூடையில் இருந்த பால்லாம் கீழே வந்து அது மேலே காலை வச்சு ஹீரோயின் தடுமாறி ஹீரோ மேலே விழுந்து ஹீரோவும் ஹீரோயினும் கீழே விழுந்துருவாங்க. ஸோ அப்போ ஹீரோ வச்சுருந்த மோதிரமும் ஹீரோயின் வச்சுருந்த அது கேண்டீஸ் போலங்க, கேண்டீஸ் சில ஷாப்பிங் ஐட்டம்ஸ்லாம் வந்து கீழே வந்துடும். ஹீரோ ரிங்குன்னு கத்திக்கிட்டு ரிங்கு போன திசையிலே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு தான் இறக்க குணமாச்சு, நம்மளால் தானே அவங்க ரிங்கு அப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி ஓடி வராங்க. அந்த ரிங் வந்து ஒரு நாய் பக்கத்தில் போய் விழுந்துடுச்சு. ஹீரோவுக்கு நாய்னா கொஞ்சம் பயம் போல், அதனால் பக்கத்தில் இந்த ஹீரோயினை போய் எடுத்து வா அப்படின்னு அனுப்பிட்டே இருக்காரு. ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. அப்போன்னு பார்த்து நாயோட தட்டு மேலே கைப்பட்டு நாயோட சாப்பாடு கீழே வந்து நாய் மூச்சுக்கும், 2 பேரையும் துரத்தும், 2 பேரும் ஓடுன்னு ஓடுவாங்க. ஸோ 2 பேருமே ஓடி வரும்போது தான் ஹீரோ அவரை பற்றி சொல்கிறாரு. அவங்க அப்பா தாத்தா எல்லாருமே வந்து 30 வயசில் இறந்துட்டாங்களாம். ஸோ நானும் இப்போது இந்த நாய் கடித்து இறந்துடுவேனா அப்படின்னு பயந்துக்கிட்டே ஓடுறாரு. அதே நேரத்தில் இல்லை, நான் இந்த மாதிரி நாய் மாதிரி இறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடுறாரு. ஹீரோ கூட ஓடிட்டு வர்றதை இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு. நீ யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு 2 பேரும் ஒரு ரூம் உள்ளே போய் லாக் ஆகிடுறாங்க. ஸோ பின்னாடியே நாய் வந்து நின்று முறைக்குது. ஸோ நாயை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கு ஹீரோ இரு நான் காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கையில் அவர் போட்டிருந்த கோட்டை எடுத்துகிட்டு அடிக்க போவார். அதுக்குள்ளே நாய் வந்து ஹீரோயின்கிட்ட போயிட்டு அவங்க ஃபேண்ட்டில் இருக்கிற எதையோ வந்து நக்கிக்கிட்டே இருக்கும். என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் வந்து அந்த ஃபேண்ட் பேக்கெட்டில் ஒரு கேண்டி வச்சுருப்பாங்க போல். அந்த கேண்டி எடுத்து கொடுத்துட்டு இதுதான் வேணுமா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருவாங்க. நாயும் அதை நக்கிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து அந்த நாயோட ஓனர் வருவாங்க. வந்துட்டு 2 பேர்கிட்டையும் சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு, நாய் ரொம்ப நல்ல நாய், சமத்தான நாய் தான், ஆனால் ஏன்னு தெரில, இந்த கேண்டிக்காக தான் வந்திருக்கோம், சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நாயை கட்டி வைக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்பட்டு அவங்கள அனுப்பி விட்டுருவார். அதுக்கப்புறம் ஹீரோயின்கிட்ட என் மோதிரம் எங்கே எடுத்தியா இல்லையா அப்படின்னு கேட்பார். ஸோ இப்போ ஹீரோயின் வந்து அவங்க கையில் போட்டுட்ருப்பாங்க, இங்கே பாருங்கள் அப்படின்னு காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுவார். அதுக்கப்புறம் நீ ஏன் கையில் போட்ட, இதை நான் ப்ரொப்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வச்சுருந்தேனே, இப்போது பேட் லக் ஆகிடுச்சே, என் ப்ரொப்போசல் ஏதாவது சொதப்பிடுச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு திட்டிகிட்டே இவரும் வந்து கிளம்பிடுவார். அடுத்த சீனில் ஹீரோயினுடைய ஆஃபீஸில் 10th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்காக ஆஃபீஸ்லேருந்து ஒரு லாட்ரியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களாம்.
அந்த லாட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெக்காவில் வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் 5 நாள் ஸ்டேக்கான ஃப்ரீ டிக்கெட்ஸ். அந்த லாட்ரி யாருக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு எல்லாரும் ஆவலாக இருக்காங்க. அந்த லக்கி வின்னர் யாருன்னு பார்த்தா மியாம் கிங்மா. ஆனால் அந்த ஆஃபீஸ்லேயே 2-3 மியாம் கிம் இருக்கிறதுனால யாருன்னு மறுபடியும் செக் பண்ணுறாங்க. ஃபைனலாக அது ஹீரோயின் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஹீரோயின் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டை வந்து நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. 2 டிக்கெட் இருக்குது போல். அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இல்லை உனக்கு என்ன பைத்தியமா, நான் வந்து உங்கள்கூட என்ன பண்ண போகிறேன், அது இல்லாமல் நீ ஒரு ஜென்ஸ் தான் கூப்பிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றவங்க எல்லோரும் கலைஞ்சி போயிடுறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அந்த காப்பி கப்லாம் தூக்கிட்டு வந்து ஹெல்ப் பண்ணார்ல, அவர் மட்டும் லைட்டாக சிரிச்சுட்டு கிளம்புறாரு. அடுத்த சீனில் ஹீரோ தன்னுடைய லவருக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக பிளான்லாம் பண்ணிகிட்ருப்பார். அப்போ எதிர்பாராத விதமாக அவங்க லவர் உள்ளே வந்துடுவாங்க. 2 பேரும் ஷாக் ஆகிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு லைட் ஆன் பண்ணுவாங்க. ஹீரோயின் உள்ளே வந்தோடனே ஹீரோ கழுத்தை பிடிச்சிட்டு, நீ லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க, எனக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நான் சும்மா வெக்கேஷன் பிளான் தான் அப்படின்னு சொல்லி மழுப்பிடுவார். அடுத்த சீனில் ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வெக்கேஷன் வந்திருக்கு போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயினோட அக்காங்க 2 பேர் நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினோட அம்மா எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்கறதுக்கு, இந்த மாதிரி மெக்கா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் அப்படின்லாம் சொல்லும்போது, இல்லை எனக்கு வேலை இருக்குது, நீ மட்டும் போயிட்டு வா, நான் ஃபோனை கட் பண்ணுறேன்னு சொல்லி கட் பண்ணிடுவாங்க. ஹீரோயின் யோசிச்சிட்டே இருப்பாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்து உனக்கு ஏற்ற ஆள் யார் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வரும். வெளியே பால்கனியில் வந்து பார்ப்பாங்க. அப்போ பார்த்தா ஹீரோயினோட அந்த ஹெல்ப் பண்ணார்ல காஃபி எடுத்து, அவர் வந்து டின்னருக்கு கூப்பிட்ருப்பார். 2 பேரும் தனியாக போய் டின்னர் சாப்பிடுவாங்க. டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு வரவும் ஃப்ரெண்டு வந்து அவருக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த நாள் ஹீரோயினும் ஃப்ரெண்டும் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு மெசேஜ் பண்ண சொல்லி ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. ஃப்ரெண்டும் ஹீரோயினும் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிவிட்டு ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுவாங்க. ரிப்ளை வந்த உடனே 2 பேரும் ஆவலாக பார்ப்பாங்க. அதில் வந்து அவர் டியர் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, இது சாப்பிடாதீங்க, இது சாப்பிடுங்க, நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து டியர்லாம் போட்டிருக்காரு, எத்தனை ஆர்டின் போட்டிருக்காரு பாரு, ஸோ அவருக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து ஹீரோயினும் ஃப்ரெண்டும் நடந்து போயிட்டுருக்கும் போது அவர் வந்து ஃபோன் பேசிகிட்டே போயிட்டுருப்பார். ஸோ இப்போ ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின்கிட்ட, நீ அவர்கிட்ட போய் பேசு, இதை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனியாக போயிடுவாங்க. ஹீரோயினும் போயிட்டு அவங்கக்கிட்ட பேச பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது அவரே கேட்டுருவார், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா, உங்கள் கூட யாரும் வரலைன்னா நான் உங்கள் கூட வெக்கேஷனுக்கு வரலாமா அப்படின்னு கேட்பார். சரி, ஹீரோயினும் ஓகே சொல்லிவிட்டு 2 பேர் வெக்கேஷனுக்கு கிளம்பிடுவாங்க. ஹீரோயின் போகிற அதே ஹோட்டலுக்கு தான் ஹீரோவும் லவ் ப்ரொப்போசல் பண்ணுறதுக்காக போக போகிறா போல். அதே நேரத்தில் ஹீரோவை ஃபாலோ பண்ணிவிட்டு யாரோ 2 பேர் போயிட்டே இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஹீரோ தான் ப்ரொப்போஸ் பண்ண போகிற ஏரியாவெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அங்கே பேனர்லாம் போட்டிருக்காங்க, ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சுருக்காங்க, எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பார்த்துட்ருக்காரு. அடுத்து ஹீரோயினும் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு வச்சு இப்போதைக்கு இங்கே மெக்காவுக்கு வந்து இறங்கிட்டாங்க. ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டலுக்கு பஸ் ஏறி போகிறாங்க. அவங்க ஏறி போன உடனே மறுபடியும் ஏர்போர்ட்லேருந்து ஒரு லேடி வராங்க. அது யாருன்னு தெரியல, இதுக்கப்புறம் தான் தெரியும். இவங்க 2 பேரும் ஹோட்டலுக்கு போயிட்டு ஹோட்டல் ரூம்லாம் சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. ஒவ்வொரு ஏரியாவை பார்த்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின்கிட்ட அவர் கேட்குறாரு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, எங்கெங்கே போகணும், எதனா பிளான் இருக்கான்னு கேட்குறாங்க. ஹீரோயினும் கேஷனோ போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுப்போம், அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிடுவார். ஹீரோயின் ரெஸ்ட் எடுப்பாங்க. இவர் வந்து வெளியே வருவார். வெளியே அந்த கேஷினோலாம் பார்த்துட்ருப்பார். அடுத்து ஹீரோயின் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியே வந்து இவரை தேடிகிட்டே இருப்பாங்க. அப்படி தேடிகிட்டே இருக்கும்போது இந்த ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பார். அதை இவங்க பார்த்துருவாங்க. அவங்க எப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணணுன்னு சொல்லிகிட்டு இருப்பார். அது வந்து இவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்து தும்பல் வந்துடும். தும்பல் வந்தோடனே ஹீரோ யாருன்னு கேட்டுகிட்டே இருப்பார். ஹீரோயினுக்கு பயத்தோட விக்கலும் சேர்ந்து வந்துடும். தண்ணி குடிக்கணும்னு பார்ப்பாங்க. அப்போ பக்கத்தில் வந்து அந்த பாட்டில் இருக்கும். இந்த பாட்டிலை பற்றி சொல்ல மறந்துட்டேன். ஸோ அந்த ஹீரோவை 2 பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்னோம்ல,
அவங்க வந்து ஒரு பாட்டிலில் ஒரு கூல் ட்ரிங்கில் வந்து போதை பொருள்னு நினைக்கிறேன், அந்த பவுட்ரு இருக்குல்ல, அந்த பவுட்ருன்னு நினைக்கிறேன், அதை கொட்டி ஹீரோக்கு கொடுக்கணும்னு பார்ப்பாங்க. அது எதர்ச்சியாக வந்து கீழே விழுந்துடும். அந்த பாட்டில் வந்து இவங்க எடுத்து மறைஞ்சு நின்று குடிச்சிடுவாங்க, ஹீரோ பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக. இவங்களுக்கும் வந்து அதில் என்ன இருக்குன்னு தெரியாமல் கூல் ட்ரிங்க் தான் அப்படின்னு நினச்சி குடிச்சிடுவாங்க. இதோட ஃபஸ்ட்டு எபிசோட் முடியுது.